தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட சங்கீதம் 74ஆம் சங்கீதம். இந்த 74ஆம் சங்கீதத்தில் ஆண்டவரே என்னோடு கூட பேசும், என்னுடைய மக்களோடு கூட பேசும் என்று சொல்லி நான் ஜெபத்தோடு கூட நான் காத்திருந்து இந்த சங்கீதத்தை நான் வாசிக்க ஆரம்பித்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். எல்லாம் நல்ல கவனமாக கவனிங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். என்னை மறைத்துக் கொள்ளும், நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வாஞ்சியா இருக்கிறீங்க? அந்த அல்லலையா நல்ல இல்லையா? இன்னும் கொஞ்சம் சரி. வார்த்தையை நம்ம எவ்வளோக்களோ நம்ம தியானிக்கிறோமோ அதில் ஆழங்கள் இருக்கிறது. நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை 19ஆம் வசனம் வாசிங்க. உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதேயும், உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும். இந்த சங்கீதத்தை எழுதியவர் ஆசாப். ஆசாப் என்ற தேவ மனிதர் எழுதின போதக சங்கீதம். இந்த சங்கீதத்திற்கு பேர் என்ன? போதக சங்கீதம். ஆசாப் யார் என்றால் ஒரு நல்ல பாடகர், சிறந்த பாடகர். 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 நாளாகமம், 1 Chronicles 6:39 வாசிங்க. இந்த ஆசாப் தாவீதினுடைய பாடகர் குழுவிலே ஒரு பிரதான பாடகன். ரெண்டாவது, இந்த போதக சங்கீதம் அப்படின்னு எழுதப்பட்டதுனாலே இவர் ஒரு போதகராக இருக்கிறார். சரி, நான் செய்திக்குள்ளாய் வருகிறேன். கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இது ஒரு பெரிய செய்தி. இந்த 74ஆம் சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு காரியம் எழுதப்பட்டு இருக்கிறது. தேவனே, உம்முடைய சத்துருக்கள், 4ஆம் வசனம், உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். கோடாரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவன். இந்த ஆசாப் வாழ்ந்த காலத்திலே தாவீது வாழ்கிறார். தாவீதின் காலத்தில் தான் ஆசாப் இருக்கிறார். அந்த காலத்தில் முதலாவது ஆலயம் இல்லை. அதுவரை ஆண்டவருடைய ஆலயம் கூடாரத்தில் இருக்கிறது. அப்போ ஆலயமானது அதன் பிறகு தாவீதினுடைய குமாரனாகிய சாலமோனால் தான் ஸ்தாபிக்கப்படுகிறது. ஆனால் இவர் இங்கே என்ன எழுதுகிறார்? உம்முடைய ஆலயத்திலே சத்துருக்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய அடையாளங்களாய் கொடிகளை நாட்டுகிறார்கள், கோடாரியை ஓங்குகிறார்கள். அப்படின்னா அவர் காலத்தில் நடக்கவில்லை, அவருடைய காலங்களுக்கு பிறகு நடக்க போகிற ஒரு காரியத்தை இவர் தீர்க்க தரிசனமாக இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார். நன்றாய் கவனிக்கணும். அப்போ இந்த ஆசாப் யார்? ஒரு பாடகன், போதிக்கிற ஒரு போதகன், நடக்க போற காரியத்தை முன் அறிவிக்கிற ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்குள் வாழ்கிற ஒரு நல்ல மனிதர். அப்போ இவர் இப்படியே எழுதி கொண்டு வரும்பொழுது இந்த 19ஆம் வசனத்திலே உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதையும். எனக்கு இதுவரை நான் இந்த செய்தி எடுத்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த வசனத்தை மறுபடியும் பார்க்கும்போது உமது காட்டுப்புறாவின் ஆத்துமா, எல்லாரும் சொல்லுங்க, உமது காட்டுப்புறாவின் ஆத்துமா. சரி, அப்போ இதை நான் மறுபடியும் சிந்திக்க ஆரம்பித்தேன். புறா வேற, காட்டுப்புறா. புறா என்று நாம் எல்லாரும் பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு புறா என்னது? காடுகளிலே வாழ்கிற புறா. பொதுவாக நம்ம மனிதர்களை சொல்லுவோம், கொஞ்சம் நாகரிகமற்ற மனிதர்களை பார்த்து இவன் யாரு? காட்டுவாசி. என்ன சொல்லுவோம்? காட்டுவாசி மாதிரி. நம்மளே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துட்டாங்கன்னா என்ன காட்டுவாசியா அப்படின்னு எத்தனையோ பேரை கேட்டிருக்கிறோம். அல்லது இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, அவங்களாம் யாரு? பட்டிக்காட்டான். என்னது? பட்டிக்காட்டான் அப்படின்னு. என்னது? காட்டான்னு என்னது? காடு, காட்டுகள் இருந்து வந்தவங்க அப்படிங்கிற ஒரு பதத்தை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதே போல இந்த புறாவுக்கு காட்டுப்புறா அப்படின்னு சொல்லியிருக்குது. வேதத்தில் இந்த காட்டை
அடிப்படையாக வைத்த வார்த்தைகள் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன சொல்ல முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். காட்டு ஒலிவ மரம், காட்டு ஒலிவ மரம் அப்படின்னு இருக்குது. வெரி குட். அப்புறம் வெரி குட். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். காட்டு மரங்கள், காட்டு மரங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகையு எதில் ஏறினா? காட்டத்தி மரத்தில் ஏறினா. காட்டத்தி மரம். அப்புறம் நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா காட்டு விருட்சங்கள் 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், சங்கீதம் 96:12 இதில் காட்டு விருட்சங்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அதன் பிறகு மத்தேயு 3:4, மார்க்கு 1:6 காட்டு தேன். காட்டு தேன் யார் சாப்பிட்டா? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் காட்டு தேன். அப்போ இந்த நாட்டில் கிடைக்காத ஒன்று காட்டில் இருக்குது. அது கொஞ்சம் விசேஷமாக இருக்குது. அது கொஞ்சம் விசேஷமாக இருக்குது. காட்டு மரம், காட்டு விருட்சங்கள், அப்புறம் காட்டு தேன், இப்படி நிறைய காரியங்கள் வருகிறது. காட்டு மிருகங்கள், காட்டு மிருகம்னு வரும். காட்டில் இருக்கிற மிருகங்கள். இப்படி இந்த காட்டில் உள்ளதை கொஞ்சம் வேறுபடுத்தி பார்க்கிறதை பார்க்கிறோம். நாட்டுக்கும் காட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. சரியா? அப்போ இந்த புறாவை காட்டு புறா அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். யார் இந்த காட்டு புறா? யாரை குறிக்கிறது? அதுதான் இன்னைக்கு செய்தி. இந்த வசனம் துவங்கும் பொழுது உமது காட்டுப்புறா. என்னது? உமது காட்டுப்புறா. அப்போ உமது என்று சொல்வது யாரு? ஆண்டவர். ஆண்டவர், ஆண்டவருடைய காட்டுப்புறா தான். ஆண்டவருடைய காட்டுப்புறா. அடுத்தது உமது காட்டுப்புறாவின் ஆத்துமா. நல்லா கவனிக்கிறீங்களா? உமது காட்டுப்புறாவின் ஆத்துமா. புறாவுக்கு என்ன இல்லை? ஆத்துமா யாருக்கு இருக்கு? ஆத்துமா யாருக்கு இருக்கு? மனுஷர்களுக்கு மாத்திரம்தான் ஆத்துமா இருக்குது. மற்றவைகளுக்கு ஜீவன் இருக்குது, ஆத்துமா இல்லை. ஆத்துமா யாருக்கு தான் இருக்குது? சரி, எப்படின்னு சொல்றேன். மற்ற பறவைகள் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாரு ஆண்டவர். பறவைகள் உண்டானது. சரியா? மிருகங்கள் உண்டாக கடவுதுன்னாரு. மிருகங்கள் உண்டானது. நீரிலே வசிக்கிற மீன்கள் உண்டாக கடவுதுன்னாரு. உண்டாயிடுச்சு. ஆனால் மனுஷன் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரா? இல்லை. மனுஷன் என்ன சொன்னாரு? தன்னுடைய கையினால் தம்முடைய சாயலாக உண்டாக்கி அவன் மேல் தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். இப்போ பறவைகள் எல்லாம் உண்டாக கடவுதுன்னு சொன்னோன்னே விதவிதமான பறவைகள் உண்டாயிருச்சு. மிருகங்கள்லாம் உண்டாக கடவுதுன்னு சொன்னோன்னே மிருகங்கள்லாம் உண்டாச்சு. மீன்கள் எல்லாம் உண்டாக கடவுதுன்னு சொன்னோன்னே மீன்கள் உண்டாச்சு. மனிதர்கள்லாம் உண்டாக கடவுதுன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கிறது? இல்லை, ஆண்டவர் அப்படி சொல்லலை. தன் சாயலாக தனது ரூபத்தின்படி ஒரு மனிதனை உண்டாக்கி, இப்போ உண்டாக்கப்பட்ட மண்ணினால் ஒருத்தனை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. இப்போ அது மரக்கட்டை மாதிரி இருக்குது. இப்போ அவருடைய நாசியிலே என்ன பண்ணினார்? தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். அவன் யாராய் மாறிவிட்டான்? ஜீவ ஆத்துமாவாய் மாறினான். இப்போ பிரசங்கின் புஸ்தகத்துல இவ்விதமாய் மண்ணானது மண்ணுக்கும் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கும் செல்லுகிறது. ஒரு மனிதனிடத்துல ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3 இருந்தால் தான் மனுஷன். சரீரம் நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். இந்த ஆவியும் ஆத்மாவும் இணைந்த ஒன்று. அதனால தான் இந்த ஆத்மாவுக்கு என்ன தேவை? ரட்சிப்பு தேவை. இப்போ ஆண்டவர் மனிதனுடைய பாவத்தை மீட்பதற்காக இரட்சகராக இந்த உலகத்திற்கு வந்தார். பறவையை ரட்சிக்க ஆண்டவர் வரல, சிங்கத்தை ரட்சிக்க வரல. அதுகளுக்கு என்ன இல்லை? ஆத்துமா இல்லை. அவைகளுக்கு என்ன இல்லை? ஆத்துமா இல்லை. அப்போ ஆத்துமா யாருக்கு இருக்கிறது? யாருக்கு இருக்குது? மனிதர்களாகிய நமக்கு தான் இருக்கிறது. இப்போ இந்த வசனம் உமது காட்டுப்புறாவின் ஆத்துமா, உமது காட்டுப்புறாவின் ஆத்துமா அப்படின்னா இது நிச்சயமா யாரை குறிக்குது? ஆண்டவருடைய பிள்ளைகளை குறைக்குது. ஆண்டவருடைய
பிள்ளைகளை குறிக்குது. காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல இருக்கிற 11 வசனங்கள் இந்த ஆத்துமாவுக்கு, இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் மனிதர்கள் சத்துருக்களாய் எழும்புகிறார்கள், ஆலயங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், ஆலயங்களை இடிக்கிறார்கள், கொடிகளை நாட்டுகிறார்கள், கோடாரிகளை ஓங்குகிறார்கள். கோடாரியை ஓங்கி ஒரு ஆலயத்தை இடிச்சிட்டானா அவன் பேர் பெற்றவன். ஆனால் இந்த சூழ்நிலையிலே தான் இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். ஆசாப் இவைகள் எல்லாவற்றையும் உணர்ந்து எழுதுகிறார். அதுல ஒரு வார்த்தை, ஆண்டவரே உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கூடாதையும், துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கூடாதையும். அப்போ ஆண்டவர் அவரிடத்துல ஒரு வேண்டுதலாய் வைக்கிறார். ஆண்டவரே இது காட்டுப்புறாவின், ஆண்டவரே காட்டுப்புறா. அப்ப இந்த காட்டுப்புறாவை குறித்து நான் கொஞ்சம் தியானித்த பொழுது சில வசனங்களை கர்த்தர் எனக்கு வேதத்திலிருந்து காட்டினார். காட்டுப்புறா எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தால், லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், லேவியராகமம் 12:8, 15:29 இந்த வசனங்களை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கவனிங்க. இப்போ அந்த நாட்களிலே, பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நமக்கு பாவ நிவாரண பலியாக எதை செலுத்தணும்? ஏதாவது ஒரு பலியை கொண்டு வரணும். எதை கொண்டு வரணும்? ஒரு ஆட்டை கொண்டு வரணும். என்ன கொண்டு வரணும்? ஆட்டை கொண்டு வரணும். இல்லை ஒரு புறாவை கொண்டு வரணும். புறாவும் ஆட்டையும் பிடிச்சிட்டு வர முடியாது, விலைக்கு வாங்கணும் அல்லது வீட்டிலேருந்து கொண்டு வர முடியும். இது ரெண்டையும் கொண்டு வர சக்தி இல்லாத ஒருவன், எனக்கு ஒரு புறா கூட வாங்குறதுக்கு என்ன இல்லை, காசு இல்லை ஐயா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு புறா கூட கடையில் போய் வாங்கி ஆண்டுடைய ஆலயத்தில் நான் செலுத்துவதற்கு எனக்கு என்ன இல்லை, சக்தி இல்லைங்க, பணம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிற ஒரு மனிதர் எங்கே போகணும்? காட்டில் போய் காட்டுப்புறாவையே என்ன பண்ணலாம்? பிடிக்கணும். காட்டுப்புறாவை பிடிக்கணும். அப்போ காட்டுப்புறாவுக்கு என்ன செலுத்த வேண்டியதில்லை, காசு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. காட்டுப்புறாவை திறமையுள்ள யாரும் பிடிச்சிடலாம். புறாவை பற்றி வேதம் சொல்லுகிறது, புறா எப்படிப்பட்டதாமா? கபடற்றது, பேதையானது. புறாவை கொஞ்சம் பேதை மாதிரி இருக்கும், வந்திருக்கும், அதை டக்குன்னு பிடிச்சிடலாம். என்ன பண்ணிடலாம்? பிடிச்சிடலாம். அப்போ ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி கபடற்றது. எத்தனையோ பறவை இனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் பலி செலுத்துவதற்கு ஆடு அல்லது மாடு, அப்புறம் அடுத்தது எதை சொல்லியிருக்கிறாரு? புறாவை தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ கவனிச்சு பாருங்க, இந்த புறா என்னது? ஆண்டவருக்கு பலியாக தன்னை அர்ப்பணிக்கிறது. இப்போ நம்மளாம் என்ன செய்கிறோம்? ஒரு புறாவை போல ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என்னை நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம்? ஒப்படைக்கிறோம், பலியாக ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி, எப்படி புறா தன்னை பலியாக அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம்? ஒப்பு கொடுக்கிறோம். கவனிக்கிறீங்களா? அப்போ இந்த காட்டுப்புறா எதற்கு பலி செலுத்தப்படுகிறது? ஆசரிப்பு கூடாரத்துக்குள் கொண்டு வரப்பட்டு பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இங்க கிளிய சொல்லல, அழகா பேசும் கிளிய சொல்லல, லவ் பேர்ட்ஸ் அதை சொல்லல, ஆனா சொல்லப்பட்டது என்னது? புறாவை தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய தாயாகிய மரியாளும் தகப்பனாகிய யோசேப்பும் இயேசு பிறந்த பொழுது இயேசு கிறிஸ்துவ ஆலயத்துக்கு கொண்டு வராங்க. வாசித்து பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல அவர் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது. பாருங்க, இவங்க எதை கொண்டு வந்தாங்களாமா? ஒரு ஜோடு. அப்போ அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துடைய பெற்றோர் ரொம்ப ஏழ்மையானவங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொண்டு வரல, ஒரு ஜோடு புறாவையாவது கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வராங்க. யோசித்து பாருங்களேன். அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையானவங்க அந்த நாட்களில் காட்டுப்புறாவை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே காட்டுப்புறா முதலாவதாக எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? தேவனுடைய ஆலயத்திலே பலி செலுத்தப்படும்படியாக பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது, இந்த காட்டுப்புறாவை பற்றி வேதத்தில் வாசிக்கும் பொழுது
எரேமியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 8:7. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய், ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் காட்டுப்புறாவும் கொக்கும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். பாருங்க, நல்ல கவனிங்க, இதெல்லாம் பாருங்க. காட்டுப்புறா, கொக்கு, தகைவிலான் குருவி என்ன அறியுமாம்? வரத்தக்க காலத்தை அறியும். அப்படி சரி, கவனிங்க. அப்ப இந்த காட்டுப்புறாவுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது என்ன பண்ணுமாமா? வரத்தக்க காலம் அப்படின்னா என்னது? காட்டுப்புறா எங்க இருக்குது? காட்டுக்குள்ள இருக்குது. காட்டுக்குள்ள இருக்குது. அது மலை காடா இருக்கலாம், பிளைன் காடா இருக்கலாம், ஏதோ ஒன்று காடு. இப்போ வரத்தக்க காரியத்தை புரியுதாமா? ஒரு நில அதிர்வு ஏற்பட போகுது. நில அதிர்வு ஏற்பட போகுது. யாருக்கு தெரியுது? காட்டுப்புறாக்கு தெரியுது, நாரைக்கு தெரியுது, தகைவிலான் குருவிக்கு தெரியுது. ஆனா யாருக்கு தெரியல? நமக்கு தெரியல. வயநாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? கொஞ்சம் மூவ் பண்ணியிருப்பாங்க. ஆனா நீங்க செய்தியை கேட்டீங்களா? ஒரு கிளி என்ன பண்ணுச்சாமா? ஒரு கிளி வித்தியாசமா, யாரோ படிச்சிருக்கீங்களா இந்த செய்தியை? வித்தியாசம் பாருங்க, வித்தியாசமா கத்திக்கிட்டே இருந்துச்சாமா. ஏதோ நடக்க போகுது, ஏதாவது நடக்க போகுது அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்துச்சாமா. நமக்கு தான் அதெல்லாம் நம்ம கத்தினாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம். நமக்கு இந்த சில வேளையில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நாய் என்ன செய்யும்? ஒரு மாதிரி ஊழ விடும், நம்ம துரத்துவோம். நாய் ஊழ விட்டா யாராவது என்ன பண்ணிடுவாங்க? பொட்டுன்னு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதை நாயை துரத்து, அது என்னமோ இங்கிருந்து என்ன பண்ணுது? கத்துது, ஊழ விடுது அப்படின்னு சொல்லி. அப்புறம் இதே நாய் சில நேரங்களில் யாராவது விரோதிகள் வந்துட்டாங்கன்னா ஒரே என்ன பண்ணும்? குறைக்கும். நாய் என்ன பண்ணும்? குறைக்கும். நீங்க பார்த்துருக்கீங்களா? நாய் குறைக்கும். அப்போ நம்ம உடனே என்ன செய்வோம்? எட்டி பார்ப்போம். ஏன் நாய் குறைச்சிக்கிட்டே இருக்குது? அங்கே பார்த்தா ஒரு ஆள் நிற்பாரு. இல்லை, சில வீடுகளில் இந்த வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சுனாலும் நாய் என்ன பண்ணாது? விடாது. சும்மா உழைச்சி கிளச்சி கட்டிச்சு ஏதாவது பண்ணும். அதுகளுக்கு தெரியுது யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு. ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குதே. அதான் பிரச்சனை. நம்ம தான் போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறோமே. நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எப்போ பார்த்தாலும் அதை தானே நோண்டிட்டு இருக்கிறோம். அது அந்த பூமியை தான் பார்த்துட்டு இருக்குது, அந்த உணர்வுகளை பார்க்குது. நம்ம உணர்வை தான் பிசாசு என்ன பண்ணிட்டான்? கம்ப்ளீட்டாக பிடிச்சிட்டான். எல்லாருடைய உணர்வையும் பாஸ்டர் முதற்கொண்டு அத்தனை பேரும் எதில் தான் இருக்கிறோம்? ஆமா, அது உட்கார்ந்து அப்படியே தன் வேலையை அறியுமா. காட்டுப்புறா நடக்க போற வரப்போகிற காரியத்தை அறியுதான். இப்போ நம்மளை யோசித்து பார்த்தா நம்ம எவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த காட்டுப்புறாவுக்கு நம்மளை இப்போ ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த காட்டுப்புறா உமது காட்டுப்புறாவின் ஆத்துமா. எனக்கு நான் முதல்ல இந்த செய்தி புரியவே இல்லை. உட்கார்ந்து தியானிச்ச பிறகுதான் அந்த உமதுங்கிற வார்த்தை. அப்போ ஆண்டவர் காட்டுப்புறாவை தன்னுடையதுன்னு சொல்றாரு. அப்புறம் அந்த காட்டுப்புறாவுக்கு என்ன இருக்குன்னு சொல்றாரு? ஆத்துமா இருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ இது நிச்சயமா யார் தான்? அவருடைய ஜனங்களாகிய நம்மளை தான் குறிக்குது, அவருடைய நாமத்தை தரித்த. இப்போ இந்த செய்திக்கு நீங்க வாங்க. உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை யாருக்கு ஒப்புக்கூடாதையும்? துஷ்டனுடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கூடாதையும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த விலையேற பெற்ற ஆத்துமாக்களா இருக்கிறனா துஷ்டங்கிட்ட மாட்டிக்கிறோம். யார்கிட்ட மாட்டிக்கிறோம்? துஷ்டங்கிட்ட மாட்டிக்கிறோம். அப்படின்னா இப்ப துஷ்டன் யாருன்னு பார்க்கணும். ஒரு 3 வசனத்தை நான் சொல்றேன், சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். பாருங்க, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 17:4. துஷ்டன் அக்கிரம உதடுகளை சொல்வதை உற்று கேட்கிறான். சரி, கவனிங்க. துஷ்டன் யார் அப்படின்னா, அக்கிரம உதடுகள். நல்லா கவனிங்க. அக்கிரம உதடுகள் சொல்றதை உற்று கேட்டுக்கிட்டே இருப்பான். அவன் கேட்க வேண்டியது எதை கேட்கணும்? நல்ல உதடுகள். நீதிமானுடைய உதடுகள் என்ன கொடுக்கும்? அறிவை போதிக்கும். இவன் அறிவை கேட்க மாட்டான். யாரு அக்கிரமம் பேசுறாங்களோ அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறவன் தான் யாரு? துஷ்டன். நல்லா கவனிங்க.
துஷ்டனுடைய உதடுகள் அக்கிரமக்காரன் சொல்வதை என்ன பண்ணுகிறது? கேட்டுக்கிட்டே இருக்கிறவன் சொல்றான். இப்போ உங்களுக்கு எனக்கும் ஆலோசனை கொடுக்குறவங்க யாரு? அக்கிரமக்காரர்கள் பேசுற பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எதை கேட்குறோமோ அதான் என்ன பண்ணும்? அதே மாறிடும். நம்ம கேட்கறது ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு ஆண்டவர் செவி கொடுத்திருக்கிறார். எதை கேட்கணும்? தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், நல்லதை கேட்கணும். நல்ல காரியங்களை சொல்ற மனிதர்களோடு கூட இணைந்து செயல்பட்டா நீங்க நல்லதை பேச ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம கூட்டு யாரோட இருக்கிறது? அக்கிரமம் பேச்சு, அநியாயத்தை பேசுற மக்களோடு இருந்தா அதை போலவே மாறிடும். அவன் தான் துஷ்டன். அப்படிப்பட்டவன்ட்ட என் ஆத்துமாவை ஆண்டவரே ஒப்பு கொடுத்துறாதீங்க அப்படின்னு அவர் எழுதுகிறார். ஒரு போதகமா எழுதுகிறார். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்குற ஒரு போதனை, ஐயா நான் அப்படிப்பட்ட அக்கிரம உதடுகள் பேசுறவங்கள்ட்ட இருந்து நான் விலகிடணும், நான் மாட்டிக்க கூடாது அப்படின்னு நமக்கு ஆண்டவரிடத்துல கேட்கணும். ரெண்டாவது பாருங்க, அதே 17ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான். பாருங்க, இப்ப துஷ்டன் யார்? கலகத்தை தேடுறவன். ஒரு குடும்பத்துக்குள்ள கலகத்தை ஊட்டி விடுறது, 4 பேர்த்துக்குள்ள கலகத்தை மூட்டுறது, சபைக்குள்ள மூட்டுறது. அப்போ துஷ்டன் யார்? கலகத்தை விரும்புகிறவன் துஷ்டன். 24ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. துஷ்டன் யார்? தீவினையை செய்ய உபாயம் செய்கிறவன். தீவினையை செய்ய உபாயம் செய்கிறவன். உபாயம்னா தந்திரம். தந்திரமா தீவினையை செய்கிறவன் அவன் யார்? துஷ்டன். 3 குறிப்பை சொல்றேன். அக்கிரம உதடுகளோ சொல்வதை கேட்பவன் துஷ்டன். 2வது கலகத்தை விரும்புகிறவன் துஷ்டன். 3வது தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் யார்? துஷ்டன். நல்லா கவனிங்க. இந்த துஷ்டனுடைய ஆத்துமாவுக்கு என்னை ஒப்பு கொடுத்துறாதீங்கப்பா. இவர் கேட்கிறாரு போதக சங்கீதமாய். நான் இன்றைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில விளையேற பெற்ற காட்டுப்புறா. ஆமென். காட்டுப்புறானா நமக்குள்ள ஆத்துமா இருக்குது. ஆண்டவர் நம்மளை காட்டுப்புறாவா அவருடைய ஆலயத்துல பலியாக நம்ம எடுத்திருக்கிறார். உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் இன்னொரு வசனம் வருது, காட்டுப்புறாவின் சத்தம். காட்டுப்புறாவின் சத்தம் ஒரு பாட்டு கூட இருக்குதுல்ல, காட்டுப்புறாவின் சத்தம். காட்டுப்புறா சத்தம் கேட்கறது அப்படின்னு ஒரு பாட்டு கூட நம்ம பார்த்துருக்குறோம். உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. குருவிலெல்லாம் பாடும் காலம் வந்தது. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த 2ஆம் அதிகாரத்தில் மணவாளன் வருகிறார் அப்படிங்கிறது மணவாட்டின் எதிர்பார்ப்பு. அப்போ அந்த மணவாளன் வருகிறதை எதெல்லாம் காண்பிக்கிறது என்றால், பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடல் வருகிறது, காட்டுப்புறா சத்தம் இடுகிறது, மணவாளன் வருகிறார். அப்படின்னா என்ன? காட்டுப்புறா மணவாளனுடைய வருகையை எதிர்கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த காட்டுப்புறா, தன் வேலையை அறிகிற காட்டுப்புறா மணவாளனுடைய வருகையை கேட்டு சத்தம் விடுகிறது. இப்ப யார் தெரியுமா அந்த காட்டுப்புறா? சொல்லுங்க. நீங்களும் நானும் தான். இந்த காட்டுப்புறாவை பத்தி அவர் எழுதுறாரு, ஆண்டவரே துஷ்டனுடைய கைக்கு எங்களை ஒப்பு கொடுத்தாதையும். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே நான் ஒரு நல்ல காட்டுப்புறாவா இருக்கணும், துஷ்டனுடைய பேச்சுக்கு நான் என்ன பண்ணிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. இதுதான் இன்னைக்கு உள்ள செய்தி. கண்களை மூடி ஜெபிப்போமா, ஆண்டவர்கிட்ட கேட்போமா. நம்ம சில வேளையில் நல்ல காட்டுப்புறா நம்ம நல்ல ஸ்தானத்தை இழந்துடுறோம், தேவன் கொடுத்த நல்ல பாக்கியத்தை இழந்துடுறோம். யாரோ சொல்றதை கேட்டுக்கிறோம், அக்கிரமக்காரர்கள் பேசுறவங்க எல்லாருடைய பேச்சையும் நீங்க தயவு செய்து கேட்காதீங்க. தவறானதை சிலதுக்கு உங்க காதுல சொல்லுவாங்க, கேட்காதீங்க. கலகம் மூட்டி விட்டுருவாங்க, குடும்பத்துக்குள்ள கலகம் வந்துடும். எனக்கு நேரம் இல்லை சொல்றதுக்கு. அப்படியெல்லாம் பேச்சு நம்ம பாதுகாக்கணும். தேவ சத்தத்தை கேட்டு போவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. ஆண்டவரிடத்துல ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் ஜெபம். ஆண்டவரே, காட்டுப்புறா உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டனுடைய கைக்கு ஒப்புக்கொடாதையும் ஆண்டவரே, அல்லது என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும். தேவனிடத்துல கேட்போமா. இந்த விலையேறப்பட்ட ஆத்துமாங்க, இந்த ஆத்துமாவை நம்ம இழந்துடக்கூடாது.
ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்துவோம், நம்மை ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு ஒரு போதகனாய் நின்று சொல்லுகிறேன், கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிற விலையேறப்பட்ட அந்த ஆத்துமாவை துஷ்டர்களுடைய அக்கிரம உதடுகளுக்கு, கலகம் பண்றவங்களுக்கு ஒப்பு கொடாமல் காத்து கொள்ள நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. இப்படி பாஸ்டர் மாமா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. கர்த்தர் நிச்சயமாய் நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, யாரோ சொல்ற வார்த்தைகள், கலகம் மூட்டுகிற வார்த்தைகள், அக்கிரமத்தை பேசுகிறவர்கள், யோசிக்கிறவர்களுக்கு நான் செவி கொடுத்து என் ஆத்துமாவை இழந்துடக்கூடாது. எத்தனையோ பேர் பின்வாங்கிறதுக்கு காரணம் உண்மை தெரியாது, யாரோ சொன்னாங்க அப்படின்னு நினைச்சு சபையை விட்டு பின்வாங்கிடுவாங்க, ஆண்டவரை விட்டு பின்வாங்கிடுவாங்க. உங்க ஆத்துமாவை நீங்க இழந்துருவீங்க. நீங்க காட்டுப்புறாவா இருந்தாலும் உங்களை ஆண்டவர் தமது ஜனமாய் நேசித்திருக்கிறார். காட்டுப்புறாவுக்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்கிறார். உங்களுடைய தன்மையை காத்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உலகின் பல பகுதிகளிலே ஆண்டவரே பயங்கரமான சம்பவங்கள், இயற்கை பேரழிவுகள், ஆண்டவரே யுத்தங்கள், இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே கர்த்தர் எங்களுக்கு கிருபையாக, எங்களுக்கு ஈவாக ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஆசீர்வாதமான ஆண்டவரே நேரங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் தகுதியே அல்ல ராஜா, கர்த்தர் எங்கள் மேல் கிருபை வைத்து ஆண்டவரே இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே கொடுத்திருக்கிற ஆத்துமா விலையேற பெற்றது அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆத்துமாவை குறித்ததான ஆண்டவரே அக்கறை ஆண்டவரே நாங்கள் இல்லாதபடிக்கு அநேக நேரங்களில் நாங்கள் செயல்படுகிறோம். ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சரீரம் இந்த மண்ணோடு போய்விடும் அப்பா. இந்த ஆத்துமா தேவனிடத்திற்கு செல்லுகிறதப்பா. இந்த ஆத்துமாவை நாங்கள் எவ்வளோ கரிசனையோடு கூட எவ்வளோ ஆண்டவரே நாங்கள் பாதுகாக்க வேண்டும் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விலையேற பெற்ற இந்த ஆத்துமாவை நாங்கள் துஷ்டருடைய கைகளுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து விடாதபடிக்கப்பா. துஷ்டருடைய தந்திரமான காரியங்களுக்கு, கலகமான காரியங்களுக்கு, ஆண்டவரே அக்கிரமமான காரியங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்காதபடிக்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய காட்டு புறாக்களாக ஆண்டவரே காணப்படுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு வேளைகளையும் சமயங்களையும் நாங்கள் அறிந்தவர்களாக செயல்பட ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறதே ஆண்டவரே. காட்டு புறாக்களின் சத்தம் ஆண்டவரே தேசம் எங்கிலும் கேட்கப்படத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருடைய சத்தங்களையும் நீர் எழும்ப பண்ணுவீராக ஆண்டவரே. அப்பா, துஷ்டருடைய கரங்களிலே சிக்கப்பட்டு நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை கெடுத்து கொள்ளாதபடி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே உடைய சமூகத்திற்கு வரலப்பா. கர்த்தர் அவர்களை 2வது ஆராதனைக்கு கொண்டு வருவீராக. ஒருவரும் அப்பா தேவன் கொடுத்திருக்கிற இந்த விலையேற பெற்ற நேரங்களை ஆண்டவரை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே இதை ஆண்டவரே சாதாரணமாக நினைத்து ஆண்டவரை அசட்டை பண்ணி விடாதபடிக்கு கர்த்தருடைய நாளை மகிமையுள்ள நாளாக எண்ணி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நீர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த அன்பு கரங்களில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். 2வது ஆராதனை ஆசீர்வதியும். மாலை நடக்கிற ஆங்கில ஆராதனை ஆண்டவரே வாலிபர்களுடைய ஆண்டவரே அப்பா நேரங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவையும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு சதா காலம் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.